ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. சப்பாத்தி அவன் பாக்குறான், நான் சமைப்பேன் அவன் பாப்பான், சமைப்பேன் அவன் பாப்பான். ஐயோ ஐயோ, சப்பாத்தி போட்டுட்டு இருக்கேன். பன்னீர் பட்டர் மசாலா இன்னைக்கு. ஆமா, சீஃப் குக்கு, இவங்க வந்து ஜூனியர் குக்கு. சப்பாத்தி போடலாம். பாவி என்னன்னே தெரியல, வாங்கி தாங்க போட்டுடலாம். இன்னும் அந்த லெவலுக்கு ப்ரமோட் ஆகல. மக்கள் வந்து இத பார்த்து ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா மக்கள் வாங்கி தர வேண்டாம், நாம வாங்கிக்கலாம். அவங்க சொல்லட்டும், நீ போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லட்டும், நான் வாங்கி மாட்டிக்கிறேன். சப்பாத்தி மட்டும் ரவுண்டா வரல. நானும் 7 வருஷமா சப்பாத்தி தைக்கிறேன், ஆனா ரவுண்டா வர மாட்டேங்குது, அமீபா மாதிரிதான் வருது. பன்னீர் பட்டர் மசாலா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, பன்னீர் கொஞ்சமா பன்னீர் சேர்த்துக்கிறேன், 1 கியூப். ஐயோ, இது பன்னீர்ல பட்டர், ஏன்டா அதை குழப்புறீங்க? குழப்பத்துக்கு பிறந்தவனுங்களா? உன் கூட பேசுறா நான் பைத்தியம் ஆயிடுவேன் போலயே. ஃபர்ஸ்ட் கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கணும், அப்புறமா ஆயில், எண்ணெய் எடுக்க சொன்னா நெய் எடுக்கிறேன், என்னென்னமோ எடுக்கிறேன் உங்ககிட்ட பேசிக்கிட்டு. அப்புறம் என்ன, கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கணும். இது குழப்பாது மேன், இது ரெசிபி வீடியோ. அதுக்கப்புறம் நான் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன் ஆல்ரெடி. நான் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கட் பண்ணி வச்சிருக்கேன், காட்டணுங்கிறதுக்காக இல்ல. சோ இதெல்லாம் 2 ஏலக்காய். என்னடா ஏலக்காய் இங்க போய் ஒழிஞ்சிருச்சு. 2 ஏலக்காய், 3 கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் பட்டை, அதுக்கப்புறம் 10 முந்திரி பருப்பு, இஞ்சி பூண்டு, வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 3 தக்காளி. அதெல்லாம் சேர்க்கக்கூடாது, அதெல்லாம் அனாவசியம், அதெல்லாம் கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டு இதெல்லாம் கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கணும். நல்லா கொஞ்சம் வதங்கின இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து வதக்கணும். வதங்கிறது கொஞ்சம் லேட்டா ஆகும், பொறுமையா வதக்கணும். இது வதக்கிட்டே இருக்கணும். இந்நேரத்தையே குளிச்சு ரெடி ஆகி வந்துட்டீங்க. என்ன இப்படி வேர்க்குது பாரு, முடியவே இல்லை என்னால. ஐயோ, இதனா புடிச்சிட்டே இருக்கேன். இது வைக்கலாம்ல, இது ஓரமா வச்சிருங்க, வதங்குற வரைக்கும் ஓரமா வச்சிடலாம். இது வதங்கணும். மேல 2 பட்டன் போடாம இருக்கப்பா, எல்லாம் எங்களுக்கு தெரியும். குட் பேட் அக்லி கெட் அப். தேவையா கோபி? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? என்னன்னு கேட்க மாட்டியா? நான் தான் டிராகன், நீ குட்டி டிராகன். பட்டன்ல போடணும். இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. 1 பச்சை மிளகா போட்டுக்கலாம், சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இது நல்லா வதங்கினது ஒண்ணு வெங்காயம், 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி, ஆமா வெங்காயம் போட்டுக்கலாம். போய் 1 கிலோ. ஏண்டா குழப்புறீங்க? நானே ஒரு குழப்பத்துல ஏதோ இருக்கு ஆரம்பிக்கும் போது குழப்பி தொலைக்காட்டுக்கிறா படுத்துறீங்க. நான் இன்னும் தக்காளி போடவே இல்லைங்களா, ஏன் டாடி பண்றீங்க? ஆக மொத்தம் இது ரெசிபி வீடியோ மாதிரி தெரியல, இன்னமும் போயிட்டு இருக்குது. பன்னீரை பட்டருங்கிறேன், பட்டரை பன்னீருங்கிறேன். பன்னீர் போடுவேன், எடுத்து வச்சிருக்கேன், போடுவேன், கண்டிப்பா போடுவேன். தயிரா வெங்காயம் வதங்கணும், நல்லா கழுகிட்டு கிழிஞ்சு வச்சு சூப்பரா வரும் பாருங்க. கொஞ்சம் சூப்பரா வரும், வெயிட் பண்ணி பாருங்க. எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. சப்பாத்தி கிழிஞ்சிருந்தா என்ன, கிளியிலதான் என்ன, எப்படியாவது பிச்சுதான் வாயில போட போறீங்க, அப்படியேவா முழுங்க போறீங்க? ஏய் கஸ்தூரி மேத்தி மேன்,
கஸ்தூரியோட ஜெட்டியா இவரு வேணாம் தான் போயிடணும். வெங்காயம் நல்லா சூப்பரா வதங்கிச்சு. இப்போ இந்த முந்திரி பருப்பு பிளஸ் தக்காளி இது எல்லாத்தையும் மொத்தமா போடலாம். முந்திரி பழம்லாம் போடல. முந்திரி பழமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. முந்திரி மட்டும் போடுறேன் அவ்வளவுதான். முந்திரி பருப்பு தான். முந்திரி பருப்பு போட்டாதான் கிரேவி வந்து திக்கா வரும். கிரீம் போடுவாங்க, ஃப்ரெஷ் கிரீம் போடுவாங்க. நம்ம கிட்ட அதெல்லாம் கிடையாது. முந்திரி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது வாயில போட்டு கேக்ல கிரீம் போடணுமா? ஐயோ குழப்பாதரா. மறுபடியும் சொல்றேன், இது ரெசிபி வீடியோ சரியா? புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். ஃபர்ஸ்ட் இதுல என்ன போட்டோம்? ஃபர்ஸ்ட் 3 கிராம்பு 2 ஏலக்காய். என்ன போட்டோம்? காமெடியே குறடா, காமெடியே குற ப்ளீஸ். என்ன போட்டோம்? பட்டர் ஆயில், அதுக்கப்புறம் பட்டர் ஆயில். நான் போயிருவேன், அப்புறம் நான் பண்ண மாட்டேன். அப்புறம் நீ உன் பிள்ளைல பட்னியா தான் கிடைக்கணும். நீ கிடைக்கணும். ரொம்ப ஆகுதே. ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன், மறந்துடக்கூடாது. நான் மறந்துடக்கூடாது என்ன போட்டேன்னு. ஆயில், பட்டர், 3 கிராம்பு 2 ஏலக்காய், இவ்வளவு சைஸ் பெரிய பட்டை, அதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு, முந்திரி பருப்பு, ஒரு பச்சை மிளகாய், 3 தக்காளி எல்லாம் போட்டு வதக்கணும். நல்லா வதக்கணும். நீ எப்படி வீணா போன சந்தேகம் தான் கேட்க போற, கேளு. கொஞ்சம் தலையில வருது. ஏதாவது காமெடி பண்றன்றது பேர்ல கண்டதை பண்ணிட்டு இருக்காதப்பா நீ. ஐயோ வெங்காயம் தக்காளி எல்லாம் சூப்பரா வதங்கிச்சு பாத்தியா? எனக்கு ஐடியா. நான் வந்துட்டு இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சதுக்கு அப்புறமா இதை வந்துட்டு இப்படி சொடக்கு போடுவேன். அது வந்துட்டு அந்த மிக்ஸி அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு பேஸ்ட் வரும். அது மாதிரி இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது. இருக்கிறத வச்சு பண்ணுங்க. சோ வதக்குனது எல்லாத்தையும் அரைச்சு பேஸ்ட் ஆக்கிட்டேன். நல்லா நைஸ் பேஸ்ட் ஆக்கியாச்சு. இப்ப அகைன் கொஞ்சமா பட்டர், சாரி ஃபார் த மிஸ்டேக். நான் என்ன ஸ்டவ் பத்த வச்சிருக்கேன்னா பத்த வைக்கவே இல்லை. என்னடா பட்டர் போட்ட உடனே சொல்றோன்னு போகணும், போகல. இப்பதான் போகுது பாத்தீங்களா? பட்டர் போட்டு வச்சா, போட்டதுக்கு அப்புறமா இது என்னது? பன்னீரை வந்துட்டு இதுல போட்டு லைட்டா சாட்டே பண்ணிக்கணும். சுடுதண்ணி. இப்பதான் சொன்னேன், உன் காமெடி தூக்கிட்டு போயிடணும். அதெல்லாம் தொண்டையில இருந்து வரும்போது அப்படியே முழுங்கிடும், வெளியே வரக்கூடாது சரியா? இது ரெசிபி வீடியோ. தண்ணி குடிச்சுக்கோ. கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி காமெடி எல்லாம் முழுங்கிறது, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். என்ன பண்றேன், கொஞ்சம் தண்ணியை குடிச்சு அப்படியே முழுங்கிடணும். பன்னீர் நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். இது அகைன் இன்னும் கொஞ்சம் பட்டர். பன்னீர் பட்டர் மசாலா சும்மாவா, பட்டரா போடணும். பட்டர் அதில் போட்டுட்டு தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, அதை 2ஆ பிச்சு போட்டேன். ஒரு கிரீன் சில்லி, பச்சை மிளகாய் போட்டாச்சு. பிச்சி இலை போடணும், அப்படியே போட்டலாம். இந்த சப்பாத்தியாவது ரவுண்டா வருமான்னு ட்ரை பண்ணுவோமா? இது 6வது சப்பாத்தி, இதுவும் ரவுண்டா வர மாட்டேங்குது. வேணா கடையில இருக்கவங்களை கூட்டு வரீங்களா? வாங்கிட்டு வந்துடுறீங்களா? நல்ல ஐடியா. கொஞ்சம் முன்னாடி இருந்திருக்கலாம்ல. நான் இவ்வளவு மாவு எல்லாம் பசஞ்சிருக்க மாட்டேன். தேவையில்லாத ரிஸ்க் எனக்கு. இப்போ பச்சை மிளகா தெரிக்குது ரோய், பச்சை மிளகா தெரிக்குது ரோய். ஏது நான் பேசுறதுக்கு இல்ல, நீ பேசுறதுக்கு ரோய். நெருப்புடோன்ற மாதிரி தெரிக்குதோ. இப்ப அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் இருக்குல்ல, இதை அப்படியே சேர்க்கணும். நல்லா சேர்த்துட்டு இப்படி கிளறணும். தெரிக்குது. சோ அடுப்பை கொஞ்சம் குறைச்சு சிம்ல வச்சுட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப நான் மிக்ஸி ஜார் எப்படி கழுவுறேன்னு மட்டும் பாருங்க. இவ்வளவு ஒட்டி இருக்குல்ல, நான் கை அதெல்லாம் தேவையில்லை, அனாவசியம். இப்படி பண்ணா போதும், போய் வந்துடும். ஜஸ்ட்
அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் ஒட்டி இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். தாராளமா ஊத்துங்க. தாராளமா ஊத்துனா சூப் மாதிரி ஆயிடும். பரவாயில்லையா? பன்னீர் பட்டர் சூப்பா? ஆமா, நீங்க மட்டும் தான் குடிப்பீங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா குலுக்கிட்டு இப்படி சேர்த்துக்கலாம். இப்பதான் முக்கியமான மேட்ரு, உப்பு சேர்க்கணும். உப்பே நம்ம என்ன ஆட் பண்ணல. உப்பு இருக்கா? போய் பாத்ரூம்ல இருக்கு, எடுத்துட்டு வாங்கட்டு. படுத்துறாயா ஒருத்தன் போட்டு படுத்துறான். ஒரு மனுஷன் கேள்வி கேட்கலாம், இவ்வளவுலாம் கேட்க கூடாது. சோ இது நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துக்கலாம். எவ்வளவு தேவை அப்படின்னு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குறைவா இருந்தா கூட சாப்பிடும் போது சேர்த்துக் கொள்ளலாம். சோ நம்ம ஊத்தின அந்த கிரேவி வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். நான் காரம் கம்மியா இருக்கோன்றதுக்காக காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். பட் இல்லைன்னா நீங்க நார்மல் சில்லி பவுடர் கூட கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். நல்லா இதை கலந்து விட்டுட்டு இப்ப இந்த மசாலா பவுடரோட ராஸ் எல்லாம் போற வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வச்சு இப்ப பன்னீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதாவது ஒரு மெயின் மேட்டர் என்ன கொஞ்சம் சேர்க்கணும், சர்க்கரை. ஆமா, ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்க்கணும். அவ்வளவுதான். சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் இதை கொதிக்க விட்டுறலாம். சர்க்கரை போடுங்க. பாயாசத்தை பன்னீர் பட்டர் மசாலாக்கு சர்க்கரை போடுவாங்க. ஒரு சின்ன ஸ்வீட்னஸ் வேணும் அதுக்கு, அதனால சேர்க்கணும். ரெடி ஆயிடுச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு. இதுக்கப்புறம் லாஸ்டா மோஸ்ட் வெயிட்டட் ஒண்ணு கஸ்தூரி மேத்தியை போட்டோம்னா அப்பதான் ஸ்மெல் நல்லா. வாயிலடி இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அவ்வளவுதான், இது போட்டாதான் டேஸ்ட் கொடுக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா. லாஸ்டா ஒரு ஸ்பூன் பட்டர் மட்டும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்சிங் பண்ணி இப்படி போட்டு டேஸ்டிங் பாக்குறியா மேம்? சார் நீங்க இந்த கெட்டப்ப மாத்த மாட்டீங்களா சார்? சரி, இந்தாங்க டேஸ்ட் பாருங்க. டேஸ்ட் பாருங்க, நம்பி சாப்பிடலாமா? சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப கவுதடா. என்னடா இது? இந்த சிங்க்ல இரு செஞ்சத ஊத்திட்டு கடையில இருந்து வாங்கி வச்சிட்டியா? கடையில வாங்கி போட்டுட்டியா? அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால்